திரு அர்ஜுனமூர்த்தி, இந்த முறையும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்லி கோபனா சொல்றாரு. உங்களுடைய பார்வை? பரவாயில்ல, அவர் அண்ணன் வந்து இப்போ ஜோசேக்கார் ஆகிட்டாரு, அது ஓகே. இப்போது தம்பி சொன்னதுக்கு மட்டும் முதல்ல பதில் சொல்லணும். திருப்பரங்குன்றம் மதவாதத்தை தூண்டுறாங்க, மதத்தை எதிர்த்து பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் நிறைய கொடுத்தார். பூர்ணச்சந்திரன் இறப்ப கூட அது போனால் செத்து போனால் போட்டுங்கிற மாதிரி பேசிட்டு இல்லை, நான் பேச குறிக்கிடக்கூடாது, நான் சொல்லாத நீங்க திரிக்கக்கூடாது, இது பேச முடியாது, நீங்க அது அவசியம் இல்லை சார். நான் சொல்லாத நீங்க திரிக்கக்கூடாது. இல்லை இல்லை, நீங்க நான் சொல்லாத ஒண்ணு நீங்க அவருடைய பூர்ணச்சந்திரனுடைய தாயாருடைய இல்ல இல்ல என்ன நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சரி, என்ன சொல்லாத சரி சரி, பூர்ணச்சந்திரனுடைய தாயார் என்ன சொன்னாங்கன்றத மேற்கோள் காட்டினாரு. இப்போ உங்க தாயார் அசிங்கப்படுத்துறீங்களா? ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து தூதரகத்தில், அமெரிக்கா தூதரகத்தில் நடக்குது. என்ன நடக்குதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுவும் மதவாத தூண்டுதலா? எனக்கு புரியலே. அமெரிக்கா தூதரகத்தில் போய் யாரோ எந்த நாட்டிலே இறந்ததுக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் படப்படையாக போய் முயற்சி பண்ணும்போது அது தூண்டுதலா? அவங்கவுங்க உணர்வுகளை அவங்கவுங்க வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அவங்கவுங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அதை வச்சு உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த அணுகுமுறையில் என்னென்னா, திருப்பரங்குன்றத்தை வந்து தொடர்ந்து இது மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுகிறதுல எங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, திருப்பரங்குன்றங்கிறதுல ஒரு ரெக்வஸ்ட்டு தான் வச்சோம். அது இந்த கட்சி வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கலாம், அதை ஒரு நல்ல மத நல்லிணக்கமாகவே எடுத்துகிட்டு அதை ஈஸியாக பண்ணிட்டு போயிருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்காது. அதில் அரசியல் பண்ண போனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஒரு இறப்புக்கே காரணமானது இந்த அரசியல் பார்வை தான். தமிழ்நாட்டில் எனக்கு இன்னும் புரியாத புதிர் என்ன இருக்குன்னா, சரி ஒன்றிய அரசுன்னு சொல்லுங்கள், மத்திய அரசுன்னு சொல்லாதீங்க, அவங்க எது செஞ்சாலும் சரியாக பண்ணலைன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா அரசியலில் பேசும்போது உங்களுக்கு அதெல்லாம் தேவையாக இருக்குது. பேசி உங்களை பலப்படுத்திக்கிறதுக்கு, உங்கள் பலவீனங்களை மறைச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசுகிறதுனால தான், அதுவும் குரல் எடுத்து பேசும்போது தான் உங்களோட பலம் தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் பலவீனமாக இருக்காங்கங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் கிராமமாக போய் பேசுனீங்கன்னா எதுவும் சொல்ல விரும்பலை. அவங்க எப்போதுமே ஆழ்கடல் அமைதியாக மக்கள் போய் அந்த பொறுமையை காத்துட்டாவே என்ன ஆயிரும்னா, மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா மக்களுக்கு வந்து தன்னோட எதிர்ப்புகளை எங்கேயுமே பதிவு பண்ண முடியல. இதை கேளுங்க, ட்ரக்ஸில் பதிவு பண்ண முடியல. 2021 மக்கள் எப்படி அணுகுனாங்க தேர்தலை, அதுலேருந்து எப்படி வேறுபட்டு? அதுதான் இப்போ வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் என்னன்னா, சராசரி மனிதர்களோட லாப நஷ்ட கணக்கோ, அவங்களோட வளர்ச்சிக்கோ, அவங்களோட சுயதொழில் சார்ந்து வாழ்றதுக்கோ, சுயசார்பு தன்மை எதுவும் பண்ணாமல் வெறும் 22% 25% இலவசங்களுக்கே பட்ஜெட்டில் ப்ரொவிஷன் பண்ணுறாங்க. ஆனால் யூபியெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுவோம், யூபிஎல்னா 4% 5% தான் கொடுக்குறோம். இந்த அரசாங்கம் வந்து எங்கே தப்பு பண்ணுறாங்கங்கிறது என்னோட அனுமானம் என்னன்னா, இலவசங்களுக்கு நிதி கூடுதலாக ஒதுக்குறாங்கன்னா எந்த மாநிலத்தில் இலவசங்களை அறிவிக்காம பாஜக இருக்கு? இல்லை, அறிவிச்சாலுங்க. நீங்கள் வந்து இப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பட்ஜெட்டில் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம வந்து மோடிஜி கவர்மெண்ட்டில் 1.0 2.0 3.0 மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 74,18,00,000 கோடி, அதாவது 74.18 crore இது வரைக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இதே மன்மோகன் சிங் அரசாங்கம் 10 ஆண்டுகளில் வந்து 12 லட்சம் கோடி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்காது. நீங்கள் படிக்கிறதுக்கு நான் பல இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி 50 லட்சம் பசங்க வந்து 5 ஆண்டுகளில் ஒரு அரசாங்கத்தில் 50 லட்சம் பசங்க படிச்சுட்டு வரும்போது அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு வேலை உத்தரவாதம் இந்த தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாமல் போனால், இப்போ துபாயில் வேலைக்கு போயிருக்காங்க, அங்கே இருக்க பிரச்சனை என்ன? அதனால தான் மோடிஜி தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, சுயசார்பா இருக்கணும், நம்ம தனி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, சுதேசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாடு முழுக்க சொல்றதுக்கு காரணமே அவர் என்னன்னா, வெளிநாடு முழுக்க மத்திய அரசு டெவலப் பண்ணுது. இப்போ வந்தே பாரத் தமிழ்நாட்டில் 9 வந்தே பாரத்தை இயக்கியிருக்கும் சொல்றாரு. 8+8 சரி. கூடுதலாக அதே மாதிரி மற்ற வெஸ்ட் பெங்கால்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும் பீகார்லையும் இதே மாதிரியான திட்டங்கள் செயல்படுது. இப்போ நிறைய விமான நிலையங்களையும் இந்தியா கட்டமைக்குது. ஆனால் எது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது? அந்த வசதிகளை பணம் கொடுத்து நுகரக்கூடிய அளவுக்கு எந்த மக்கள் தனிநபர் வருமானத்தில் சிறந்திருக்காங்க? இப்போ நீங்கள் இண்டிகோட இண்டெக்ஸ் எடுத்து பாருங்க, லார்ஜஸ்ட் ரெவன்யூ ஸ்ட்ரீம் அதிகமானது இண்டிகோ. அப்போது நம்ம அப்போ ரயில் பயணத்தில் கூட்டம் இல்லையா, வந்தே பாரத் விட்டாலும் போது, சதாப்தி விட்டாலுமே இல்லை, எங்கே போகுதுன்றது இருக்குல்ல. இப்போ உத்தரப்பிரதேசில் வந்தே பாரத் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதா?
எல்லா இடத்துலையுமே ரன் ஆகுங்க. ஏன்னா இப்போ புல்லட் ட்ரெயினுக்கே வந்துட்டோம். நம்ம தமிழ்நாட்டுக்கே இப்போ 2 புல்லட் ட்ரெயின் கொடுத்துட்டோம். அதனால் புல்லட் ட்ரெயின் அளவுக்கு வந்துட்டோன்னா நீங்கள் ஒன்று மட்டும், அதாவது நீங்கள் பின்னோக்கி போகாதீங்க, இந்தியாவை முன்னோக்கி எடுத்துகிட்டு போங்க. தமிழ்நாடு முன்னோக்கி போகிறதுக்கு வேணுங்கிற எல்லா முகத்திராவும் உள்ள ஒரு இடம் இது. தமிழ்நாட்டில் எல்லாம் படித்தவர்கள் இருக்கிறாங்க, நல்ல திறமையானவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கான இடம் இந்த பூமி வந்து அழகான பூமி, 60,000 கோபுரங்களை கொண்ட பூமி இது. இந்த பூமியை வந்து திருப்பி ஆன்மீக பார்வை கிடையாது, திராவிட பார்வை தான். திருப்பி எவ்வளோ தடவை சொன்னாலும் மக்களுக்கு கோயிலுக்கு போகிற கூட்டம் போகவே இல்லை. அவங்க அமைச்சர்களே கோயிலில் அதிக நேரம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திருப்பரங்குன்றத்துக்கு முருகனை போய் இன்னைக்கு எங்கள் மோடிஜி அவர்கள் கும்பிட்றது மட்டும் நம்பிக்கை மாதிரியும், மற்றவங்களாம் கும்பிட்றது என்ன கல்லையா போய் கும்பிட்டுட்டு வராங்க. அங்கேயும் அவங்களும் நம்பிக்கையோட தான் போயிட்டு இருக்காரு. சேகர்பாபு போகிறதும் அவங்க வீட்டில் இருக்கவங்க போகிறதுமே நம்பிக்கையில் தான் போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து 2 ஆங்கிள் வச்சுக்கிறீங்க. ஒன்றும் அரசியல் பார்வைக்கு திராவிட மாடல்னு ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஆனால் பொது விஷயத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறீங்க, மத நல்லிணக்கம்னு சொல்லி மாற்றிக்கிறீங்க. இதில் என்ன எங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா, ஒவ்வொரு தடவை உங்கள் முயற்சியில் எங்களோட குழப்பம் என்னவா இருக்குன்னா, உங்களோட திட்டம் என்ன? உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து கிளீனாக வந்து முடியாட்சி பண்ணணுங்கிறது தான் ஆசையாக இருக்குது ஒழிய ஜனநாயகத்தை தவிர்த்து முடியாட்சிக்கு போகிறதோட திட்டங்கள் தான் இது ஜாஸ்தியாக இருக்குது. குடியாட்சியை மறந்துக்கிட்டே போகிறீங்க, டே பை டே மறக்கிறீங்க. இதோட விளைவுகள் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தடவை இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் மிகப்பெரிய தமிழனோட பொறுமையோட வெடி மாதிரி வெடிச்சு வருவாங்க பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வரப்போகுதுங்கிறத பாருங்க. என்டிஏ கூட்டணி அபரிதமான வெற்றி. இன்னைக்கு அவங்க எடப்பாடி அவர்கள் சொன்ன மாதிரி 210 சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொறுமை தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. மக்களோட பொறுமை தான் எங்களோட வெற்றியோட முதல் காரணமா இருக்கு. முதல் சுற்று திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக தலைமையில் பாஜக ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரதமருடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டு, திமுக அரசு ஒன்றும் செய்யவில்லை அப்படின்ற விமர்சனம் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை கடுமையா பாதிக்குதா? இல்லை, அடிப்படையில் நான் மீண்டும் சொல்றது ஒரு நீஷே சொல்றதா இருக்கலாம். எப்பெல்லாம் மோடி இங்கே வராரோ அப்பெல்லாம் திமுக கூட்டணியுடைய கிராஃப் இன்னும் ஏறிக்கிட்டே போகும். அதற்கு கடந்த கால உதாரணங்கள் நிறைய இருக்குது. 2019 எடுத்துப்போம். மோடி வர வர நாங்கள் அதிகமாக வெற்றி பெற்றோம். அதுக்கு அடுத்து இன்னும் அதிகமாக வந்தார். 2024 தேர்தலில் 8 முறையோ 10 முறையோ வந்தார். இதே தியாகராய நகரில் ரோட் ஷோலாம் போனார். அவ்வளவு நடந்தாங்க. அப்போது 2019 2 சீட்டு ஜெயிச்சாங்க அந்த என்டிஏ அணி. அதுக்கப்புறம் அது வந்து 1 ஆனிச்சு. 14 2, 19 1, 2024 0 ஆயிடுச்சு. அப்போ அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியக்கூடிய. எண்ணிக்கையின் அடிப்படையில் நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்கலாம், ஆனா வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் தான். அது எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தானே சார் இருக்காங்க. இல்ல இன்னைக்கு கூடுதலா அதிமுகவும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது 2 பேர் சேர்ந்து இருந்தாலுமே கூட போன நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு திமுகவை அவங்களால வீழ்த்திருக்க முடியும்? கணக்கு சொல்லுங்க. அந்த பர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ண போறீங்க? அப்படி இருந்தாலும் எத்தனை சீட்ல வீழ்த்திருப்பீங்க அப்படிங்கிறது தான். அது பெரிய அளவு ஒரே வாக்குகள் 2ஆ பிரிஞ்சிச்சுங்கிறது தான். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அன்னைக்கு 2ஆ இருந்துச்சு. அது சேர்ந்து இருந்தாலும் திமுகவை 40 தொகுதிகளில் வீழ்த்திருக்க முடியாதுங்கிறது தான் 2024 தேர்தலுடைய முடிவு. இல்ல இந்த இடத்துல வீழ்த்திருக்கலாம் அப்படின்னு 1 தொகுதி 2 தொகுதி சொல்லலாம். அதை தாண்டி என்ன பண்ண முடியும்? அதிமுகவை கடந்த தேர்தலில் பாஜக பல இடங்களை டேமேஜ் பண்ணுச்சு. எந்த அளவுக்குன்னா 7 நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு டெபாசிட் போச்சு. 11 நாடாளுமன்ற தொகுதியில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். 1 நாடாளுமன்ற தொகுதியில் 4வது இடத்திற்கு போனார்கள். இதுதான் இந்த நிலைமையா இருந்துச்சு. அப்ப அதுக்கு அவங்க தான் கவலைப்படணும், நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன சொல்றோம்னா, பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஃபோர்ஸ்ங்கிறது நாங்க இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிமுகவினுடைய மூத்த தலைவர் பெருமதிப்பிற்குரிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு சாலையில் நடந்து போகும்பொழுது ஒரு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு அவர் சொன்னது, அம்மா மோடியினுடைய முகத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடாம இருந்துராதீங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஜெயக்குமார்ல தொடங்கி சிவி சண்முகம் வரைக்கும் சொன்ன ஸ்டேட்மெண்ட், பிஜேபியால் நாங்கள் தோத்தோம் சொன்னாங்களா இல்லையா? பிஜேபியோடு இருப்பது தற்கொலைக்கு சமம்னு சொன்ன அதிமுக முதலமைச்சர் இருக்கிறாரா இல்லையா? முடிசூடா மன்னனா இருந்த வீழ்ந்தது யாராலன்னு கேட்ட அதிமுக முதலமைச்சர் இருக்கிறாரா இல்லையா? சரி, அந்த நிலைமை இன்னைக்கு மாறிடுச்சான்னு கேட்டா மாறல. அதுதான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்றார். மோடிக்காக மோடி முகத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டுறாது விட்டுறாதீங்க. அவர் சொன்னது ஒரு இஸ்லாமியர்கிட்ட இல்ல, ஒரு கிறிஸ்தவர்கிட்ட இல்ல, நெத்தி நிறைய வகுடு வரைக்கும் குங்குமம் வச்சிருந்த ஒரு இந்து பெண்ணை பார்த்து தான் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? இந்தியாவில் பிஜேபி கூட இருந்தா மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டாங்கிறது தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற கணக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோடு இருப்பவர்களுக்கு மெஜாரிட்டி ஹிந்துஸே ஓட்டு போட மாட்டாங்கிறது தான் அதிமுக தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல வரக்கூடிய பயம். அதுதான் 2019 நடந்துச்சு, 21 நடந்துச்சு, 24 நடந்துச்சு, இப்ப 26 நடக்க போகுது. இன்னொன்னு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்.
2019 ஜனவரி வந்து எய்ம்ஸ்க்கு அடிக்கல் நாட்டுறாங்க. அடிக்கல் நாட்டுறாங்கனாலே ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, ஒர்க் ஆர்டர் கொடுத்த பிறகுதான் அடிக்கலே நாட்டுவாங்க. அப்படி இருந்தும் 2023-24 வரைக்கும் அதற்கு நிதியே ஒதுக்கப்படல. என்ன அனுமதியை திமுக அரசு தடுத்துச்சு? அப்படின்னா 2 ஆண்டுகள் நீங்க அந்த அனுமதியை கொடுத்து முடிச்சிருக்கலாமே. பூர்வாங்க பணிகளை தொடங்கி அங்க கட்டடத்தை எழுப்பி வைத்து விட்டு ஆட்சி விட்டு போயிருக்கலாமே. அப்ப மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு செங்கலை தூக்கிட்டு எங்களுடைய இளம் தலைவர் வீதியா பிரச்சாரம் பண்ணதுனால அதனால் வந்த எதிர்ப்பின் காரணமாக நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சீங்க. ஒரே ஒரு விஷயம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சிசிடிவி இல்ல அப்படின்னு சொல்லி அனுமதியை வந்து வித்ஹோல்ட் பண்றாங்க 1 வருஷத்துக்கு இடையில. அப்புறம் நம்ம அப்பீல் பண்ணி அதை ஜெயிச்சுட்டு வரோம். எய்ம்ஸுக்கு காலேஜே இல்ல, கட்டடமே இல்ல, வெறும் காம்பவுண்ட் சுவரை வச்சுட்டு அனுமதி கொடுத்துறது. அந்த அனுமதிக்கு வந்து நாங்க ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல வந்து அவங்களை கேட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பேட்ச் காலேஜே இல்லாத காலேஜ்ல படிச்சு வந்திருக்காங்க. கிணத்த காணுங்கிற கதை மாதிரி அந்த காலேஜே இல்லாம படிச்சு வந்திருக்காங்கன்னு. இன்னும் ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இவங்க வந்து காமராஜர் ஆட்சி காலத்தை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே அதை நான் வரவேற்கிறேன். திமுக தொடர்ச்சியாக பெருந்தலைவர் மீது அவருடைய பெயரிலான நினைவிலான திட்டங்கள் அறிவிச்சிருக்கு. அவர் வாழ்ந்த காலத்துல வந்து எதிரெதிர் அணியில இருந்தோங்கிறது தனி. அதற்கு பிறகு நீங்க 2006-11 கல்வி வளர்ச்சி நாள் திமுக தான் அறிவிச்சு அவருடைய பிறந்த நாள். இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் உயர்கல்வி கல்லூரி மேம்பாட்டு திட்டம்னு ஒரு அரசு திட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். பிஜேபி அரசாங்கம் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இல்ல ஏதாவது ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை வச்சு சொல்லுங்க. இன்னும் ஜெயலலிதா அவர்கள் பத்தி இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதா